ஜிடி பாரதியின் எலிமெண்ட்ஸ் சீனியர் லிவிங் அபார்ட்மெண்ட்ஸ் இன் வண்டலூர் சென்னை வரும் 19, 20 மற்றும் 21 தேதிகள்ல எங்களை நியூ விஷன் டவுன்ஷிப் வண்டலூர்ல மீட் பண்ணுங்க. கால் 8939839001. தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். சிறந்த வடிவமைப்பு, அநேக ரகங்கள், நியாயமான விலை, உன்னத தயாரிப்பு. உங்கள் கனவுகள் மெய்ப்பட சுகமான நித்திரையின் ரகசியத்தை கண்டறிய சுகானா மெத்தைகள். நேர்களே வணக்கம், இது சாணக்கியா. நான் உங்கள் அருண். இன்று நம்மோடு டெல்லியில இருந்து மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபாலன் சார் இங்குள்ளார். கேட்பதற்கு நிறைய இருக்கிறது, வாருங்கள் கேட்கலாம். சார் வணக்கம். நமஸ்காரம் நமஸ்காரம் நமஸ்காரம். ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாய பதே நமஹ. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரான் என்று விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் இருப்பதை சாணக்கிய நேயர்களுக்கு நிறைவூட்டுவதை தவிர, நேற்று முன்தினம் முதலமைச்சர் மு க ஸ்டாலினிடம் சேகர் பாபு அறநிலையத்துறை அமைச்சர் திடீரென்று கம்பராமாயணத்தை கொடுத்தார். கம்பராமாயணம் இப்படிப்பட்ட ஒரு அழுத்தத்தை எல்லாம் நரேந்திர மோடி திமுக மீது அப்படி தாக்கம் அழுத்தம் தருகிறாரே. திமுக கூட என்ன திராவிடம் என்ற சொல்லை மாக்கி இந்து முன்னேற்ற கழகம் ஆயிடுமோ என்று தோன்றுகிறது. உலகம் யாவையும் தாமுல வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே எவன் சரண் நாங்களே என்று 5000 வருடத்திற்கு முன்பு கம்பன் எழுதிவிட்டு சென்றான். கம்பனுடைய தாக்கம், கம்பன் ராமாயணத்தை கடத்தி கொடுத்தவன். சா கணேசன் என்று சுதந்திர கட்சியினுடைய தலைவராக இருந்தவர் கம்பன் அடிப்படை என்று அவருக்கு பெயர். அவர் சொன்ன வார்த்தை, கம்பன் எழுதியதிலிருந்து கம்பன் தனக்கு மூத்த கதாநாயகனாக ஹனுமானைத்தான் போற்றினார், ராமரை அல்ல. எது இருப்பினும் அஞ்சிலே ஒன்று பெற்றான், அஞ்சிலே ஒன்றை தாவி, அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆறுயிர்க்காக அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அன்று 5 5 5 என்று சொல்லி பஞ்சபூதத்தை காண்பித்தார். ஹனுமான் பஞ்சபூதத்தையும் நீர் வழியாக, நெருப்பு வழியாக, கடல் வழி என்றெல்லாம் வாயு பகவான், வாயு புத்திரன் என்று பெயர் அதற்கு. அது எப்படி எத்தனை ரகுநாத கீர்த்தனம் தத்திரதத்து கிருதமஸ்த காஞ்சலியும் பாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதியும் நமது ராட்சசாந்தன். எங்கெங்க ராமர் பேர் இருக்கோ அங்கெல்லாம் ஹனுமான் வந்துடுவார். எப்படி பல வருடங்களுக்கு முன்பாக 2014க்கு முன்பாக இருந்த 10 வருடங்கள் அரசாங்கம், யூபி அரசாங்கம், சோனியா அம்மையார் தலைமையில் டாக்டர் மன்மோகன் சிங் ரிமோட் கண்ட்ரோலால் செய்யப்பட்ட அரசாங்கத்தில் ராமர் விரோதிகள் இருந்தார்கள், TR பாலு உள்பட. சுப்ரீம் கோர்ட்டில் ராமருக்கு எதிராக ஒரு அபிடேவிட் ஃபைல் செய்தார்கள். ஆனால் ராமர் பட்ட கால்கள் எந்தெந்த இடங்கள் இருக்கிறதோ அந்த இடத்துக்கெல்லாம் நான் போவேன் என்று சபதம் மேற்கொண்ட நரேந்திர மோடி ஸ்ரீரங்கத்திற்கும் தனுஷ்கோடிக்கும் ராமேஸ்வரத்துக்கும் செல்ல இருக்கிறார். இதுதான் நரேந்திர மோடியினுடைய நவீன ராமர். ஒரு ராமாயணத்தை பத்தின பல விஷயங்களை தொடர்ந்து ராமர் மயம் அப்படின்னு நம்ம சொன்னா மிகையாகாது. நீங்க இப்போ நம்ம டெல்லி லீக்ஸ்ல பல அரசியல் விஷயங்கள் இருந்தாலும் முதல்ல நீங்க ராமர் மற்றும் ஹனுமன் ஆரம்பித்திருக்கிறீர்கள். நான் அதுல இருந்தே ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். ராமருக்கு எப்படி ஒரு முக்கியமான இலக்கை அடைவதற்கு பல பேர் உதவினார்களோ, அதுபோல் தமிழகத்திலிருந்து எப்படியாவது சீட்டை வாங்கி தர வேண்டும் என தனது ராமராக நினைத்திருக்கக்கூடிய திரு மோடி அவர்களுக்கு திரு அண்ணாமலை அவர்கள் என்ன வேணாலும் செய்வேன்னு இறங்கியிருக்காரோன்ட்டு ஒரு பார்வை இருக்கிறது. நம்ம கடந்த டெல்லி லீக்ஸ்ல ஒரு விஷயத்தை பத்தி பேசியிருந்தோம், 2G கேஸ். அது அப்படியே நடந்திருக்கிறது. 2G கேஸ் ஸ்பீடப் ஆப்போது அடுத்த 1 மாசத்துல ஹியரிங்ல இருந்து பல நீங்க என்ன கேட்க வரீங்கன்னு எனக்கு தெரியும். கனிமொழியும் ராஜாவும் மீண்டும் ஜெயிலுக்கு போவார்கள். அந்த பதில் சொல்லியாச்சு. என்ன வேணா கேளுங்க. கிளைமேக்ஸ் தெரிஞ்சது, பட் ஆனா நடுவுல நடக்க போற ஹேப்பனிங்ஸ் தான் என்னோட கேள்வி சார். ஏன் அப்படின்னா அதுதான் திரைமறைவு சம்பவங்கள். படுதாக்கோ பீச்சை கியாக, படுதா என்றால் ஸ்கிரீன். அந்த ஸ்கிரீனுக்கு பின்னாடி என்ன நடக்குது, திரைமறை சம்பவங்கள் என்ன என்று கேட்டால், மத்திய உளவுத்துறையிடம் இருக்கக்கூடிய டேப்கள். மத்திய உளவுத்துறை அமைச்சர் மாண்புமிகு அமித்ஷா அவர்கள், மத்திய உளவுத்துறை அமைச்சர் இல்ல, உள்துறை அமைச்சர், அவர் உளவுத்துறை மூலமாக வரக்கூடிய டேப்புகளை எல்லாம் பென் டிரைவில் போட்டு, ஒருவேளை டெல்லியில் இருந்து அந்த
டேப் பென்டிரைவ் மூலமாக அண்ணாமலையிடம் கொடுக்கப்பட்டது என்ற ஊர்ஜிதப்படுத்த தகவல் டெல்லியில் இருக்கிறது. அண்ணாமலையுடன் படித்த IPS ஆபீசர்கள் இன்று உளவுத்துறையில் சீனியர் பொசிஷனில் இருக்கிறார்கள். அவர்களிடமிருந்து அண்ணாமலை பெற்றாரா என்ற ஒரு வினவும் கேள்விக்குறியும் டெல்லியில் உலாவுகிறது. ஆக அமித்ஷா அண்ணாமலை பின் இருக்கிறாரா என்ற ஒரு கேள்விக்குறியும் வந்தாகிவிட்டது. இங்கதான் நம்ம முதல் பார்க்கணும் சார். நம்ம சொன்ன பெரிய முதல் டேப் பார்த்தோம் அப்படின்னா ஜாஃபர் சைட், முதல் 2 டேப்புமே ஜாஃபர் சைட்டை வச்சுதான். ஒண்ணு ராசா, முன்னாள் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர், அவர் கூடயும். இன்னொன்னு பார்த்தோம் அப்படின்னா திரு TR பாலு. ரெண்டுமே CBI ரெய்டு 2G இது ரிலேட்டடாவே திமுக தனது அதிகார பலத்தை பயன்படுத்தி மத்திய அரசில் அங்கம் வகித்த போது CBIக்கு டைரக்டா ஆர்டர்ஸ் போட்ட மாதிரியும், எப்போ ரெய்டு வரணும்னு பிளான் பண்ணப்பட்ட மாதிரியும் அந்த ஆடியோக்கள் நமக்கு உணர்த்துகிறது. இந்த ஆடியோ பத்தின ஊர்ஜிதம், அதை கன்ஃபார்ம் பண்றது, ஆத்தென்டிசிட்டி, இதெல்லாம் பல விஷயங்கள் கோர்ட் வழியா லீகலா பல விஷயங்கள் போக இருக்க, நம்ம இதுல நம்ம பார்க்க வேண்டிய முதல் விஷயம், யார் இதை கொடுத்தது? திரு அமித்ஷா அவர்கள் தான் அப்படின்னு நம்ம உறுதி செஞ்சிட முடியுமா? முடியாது. அண்ணாமலையுடைய தோஸ்த், அவர் IBயில் இருக்கார். அண்ணாமலைக்கு தெரிந்தவர்கள் டெல்லியில் பல பேர் இருக்கிறார்கள், ராஜகோபாலன் உள்பட. இந்த விஷயம் பெரிய இடத்தில் முடிவு செய்யப்பட்டது. 2G வழக்கு என்பது சாணக்கியன் நேயர்களுக்கு முதலாக சொன்னது அருண் ராஜகோபாலனுடைய பேட்டியில். இன்று மீண்டும் நான் ஊர்ஜிதம் செய்கிறேன், கூடிய விரைவில் டெல்லியில் இருக்கக்கூடிய உயர் நீதிமன்றத்தில் அந்த கேஸ் நிலுவையில் இருந்து பிப்ரவரி நடுவே முடிந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. அதற்கு முன்பாக யானை வரும் முன்னே மணி ஓசை வரும் பின்னே என்பது மாதிரி ஏதாவது முன்னே. ஆனால் இந்த விஷயத்தில் அண்ணாமலை வருவார் முன்னே, ED ரெய்டு வரும் பின்னே. சோ நெக்ஸ்ட் ED டார்கெட் ராசா, கனிமொழி எதிர்பார்க்கலாம். இந்த விஷயத்துல நம்ம கேட்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த டேப் கொடுத்தது உளவுத்துறை, மத்திய அரசுல இருக்கக்கூடிய முக்கிய ஒன்னே ஒண்ணு அருண், இந்த டேப் பண்ணது முழுக்க ப. சிதம்பரம் பாக்கண்ணா. ப. சிதம்பரம் ராஜாவை கைது செய்ய வேண்டும் என்று உளவு பார்த்தார். அதே மாதிரி தானே நீரா ராடியாவை எக்ஸ்போஸ் பண்ணணும்னுட்டு அனில் அம்பானியுடன் சேர்ந்து கொண்டு அந்த விஷயத்தை 7000 டேப் கொண்டாரு ப. சிதம்பரம். CBDT சேர்மன் சதீஷ் சந்திரா என்பவர் மூலமாக தங்களுக்கு நினைவு இருக்கும். பி. சிதம்பரம் சொன்னாரே, I was hearing one end, but I came to know the other end அப்படின்னாரு. யார் முதல் பக்கத்து பேச அடுத்த பக்கத்து பேசி நான் கண்டுபிடிச்சேன்னாரு. கனிமொழியை வோல்டாஸ் மூலமாக ரத்தன் டாடா கனிமொழியினுடைய அம்மாவை பார்க்க வந்தது முழுக்க அந்த டேப்ல வந்திருக்குது. ஸோ நான் அண்ணாமலை ரிலீஸ் பண்ணிக்கிட்டு புது டேப், அதுக்கு சிதம்பரத்துக்கு சம்பந்தம் கிடையாது. இருந்தாலும் ப. சிதம்பரம் தான் ராஜாவை கைது செய்ய வேண்டும் என்ற உள்நோக்கத்துடன் அந்த டேப்பை போட்டு டாக்டர் மன்மோகன் சிங்கிடம் சரி, அம்மையார் சோனியா காந்தியிடம் காண்பித்தது, கேட்க வைத்தது ப. சிதம்பரம் அவர்கள் தான். அதை ராஜா தன்னுடைய புத்தகத்தில் கோடி காண்பித்து இருக்கிறார். ஓகே, இந்த விஷயத்தை நம்ம கேட்கணும்னு நினைக்கிறது, நம்ம இந்த டேப் எல்லாமே ப. சிதம்பரம் அவர்கள் காலத்தில் ஸ்னூப் செய்யப்பட்டது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்படின்னா அவருக்கு தெரிஞ்சு அவர் செக்மெட் ராசா தான் அப்படின்னா, இப்போ இது எப்படி பொசிஷன் எப்படி அண்ணாமலை அவர்கள் கையில கிடைச்சது? அதுதான் பெரிய ரகசியம். அதுதான் சிதம்பர ரகசியம். அதுவும் சிதம்பர ரகசியமா? ஆமா. அதற்கு காரணம் நான் சொல்லிட்டேனே, மத்திய உளவுத்துறை அதிகாரிகள் அண்ணாமலைக்கு தோஸ்தா இருக்காங்க. அந்த தோஸ்ட்ல ஒருத்தர் எடுத்து கொடுத்திருக்க முடியும். இது புது டேப், பழைய டேப் கிடையாது. இப்ப புது டேப் அப்படின்னா அந்த காலத்துல ரெக்கார்ட் செய்யப்பட்டது, ஆனால் எங்கேயாவது மறைத்து வைக்கப்பட்டிருக்கலாம். அது இப்போது அண்ணாமலையிடம் டைரக்ட் பொசிஷன் கிடைச்சிருக்கிறது. கரெக்ட். ஓகே, இந்த இதுல நம்ம பாக்குறோம் நீராரடியா டேப்ஸ் பத்தி நீங்க சொன்னீங்க. இப்ப நீராரடியா டேப்ஸ் போல ஒரு பொலிட்டிக்கல் எர்த்குவேக்க இந்த டேப்ஸ் ஏற்படுத்தும் நினைக்கிறீங்களா? ஏன்னா திரு அண்ணாமலை அவர்கள் சொல்றாரு, இந்த 2 டேப் கிடையாது, இன்னும் பல டேப் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. பல கான்வர்சேஷன்ஸ ஐம் கோயிங் டு பிரேக் இட் டவுன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உலகத்திற்கு வெளிப்படுத்துவேன் அப்படின்னு திரு அண்ணாமலை அவர்கள் ஓப்பனா ஸ்டேஜ்லயே பிரகடனப்படுத்தினதை நம்ம பார்த்தோம். சோ அடுத்தடுத்து வரக்கூடிய டேப்ஸ், தேர்தல் நெருங்க இந்த 2G கேஸோட உஷ்ணம் அதிகரிக்கணும் நம்ம எடுத்துக்கலாமா? அதிகரிக்கும். 140 டிகிரிக்கு போகும். உஷ்ணம் என்பது 100 டிகிரி தான்.
ஆனா அது 140 150 டிகிரி போகும். நான் ஏற்கனவே சொல்லிட்டேனே, அண்ணாமலை வருவார் முன்னே, ரீடி ரைடு வரும் பின்னே. ஓகே. இதுல நம்ம இன்னொன்னு கேட்கணும் அப்படின்னு நினைச்சு பார்த்தோம் அப்படின்னா, இந்த டேப்ஸ் வந்து இதன் மூலயமாக, அதாவது இத்தனை டேப்ஸ், சீரீஸ் ஆஃப் டேப்ஸ் ரிலீஸ் பண்ணுவதன் மூலமாக 2G கேஸ்ல திரு அண்ணாமலை அவர்கள் ஏதாவது ஒரு பார்ட் ஆஃப் உள்ள ஒரு பார்ட்டியா உள்ள வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? இப்ப அது அட்வான்ஸ் ஸ்டேஜ். இப்ப வந்து லீகல் ஃப்ரெட்டர்னிட்டியில வக்கீல்கள் தான் வாதாடுகிறார்கள் டெல்லி உயர் நீதிமன்றத்தில். அவர் இம்ப்ளீட் பண்ணிக்கிறது முடியாது. ஏன்னா இது அட்வான்ஸ் ஸ்டேஜில் இருக்கிறதுனால அது விடமாட்டாங்கன்னு என்னுடைய சட்ட ரீதியாக கிடைக்கக்கூடிய தகவல்கள். இருப்பினும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு இது நிச்சயம் போகும். எப்படி இருந்தாலும் சுப்ரீம் கோர்ட் போகும். பாராஜாவும் கனிமொழியும் பதவி இழப்பார்கள், ஜெயிலுக்கு போவார்கள். அப்பொழுது சுப்ரீம் கோர்ட் போகும்போது அண்ணாமலை கேன் இன்டர்லாக்யூட் ஹிம்செல்ஃப். Annamala can implead with that case. ஓகே. அட் த சேம் டைம் இன்னொரு கேள்வி எழுதல. இப்படி ஒரு ஜுடிஷியல் ப்ராசஸ் போயிட்டு கொண்டே இருக்கும் போது அப்படி ஒரு முக்கியமான விஷயத்துல, ஒரு முக்கியமான ஹை ப்ரொஃபைல் கேஸ்ல ஒரு பக்கம் சட்டம் நீதினு நடந்து கொண்டு இருக்கக்கூடிய நிலையில, மறுபக்கம் நம்ம பிரைவேட்டா ஆடியோஸ் ரிலீஸ் பண்றது ஒரு பொலிட்டிக்கல் கெயினுக்கு அப்படின்ட்டு பாஜக தலைமை என்னவில்லையா? இப்படி திரு அண்ணாமலை அவர்களுக்கு இப்படி ஃபுல் ஹேண்ட் கொடுத்திருக்காங்க. இது ஏன் இந்த டேப்ஸை வச்சு கேஸ்ல வளர்க்கலாமே, ஏன் ஓப்பன் டொமைன்ல ரிலீஸ் பண்ணணும்? அது வந்து என்னை கேட்டீர்களே, ஆனால் அதற்கு ஒரே ஒரு பதில் என்ன என்று கேட்டால், லீகல் ப்ராசஸ்லன்னா கொஞ்ச நாள் ஆகும். இதுனா பொலிட்டிக்கல் ப்ராசஸ். நவ் இட் ஹஸ் பிகம் a பொலிட்டிக்கல் ப்ராசஸ். இன்னும் அருண் 30 நாள் தான் இருக்கு லோக்சபா எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்றதுக்கு. நீங்க லீகல் ப்ராசஸ் போனீங்கன்னா ஒரு 30 மாசம் ஆகும், 30 வருஷம் ஆகும், 300 வருஷம் கூட ஆகும். எப்படி ராமர் கோவிலுக்கு 500 வருஷம் கழிச்சு நீதி கிடைக்கிறதோ 2G கூட என்ன மாதிரி நடக்காது. அதுக்காகத்தான் அண்ணாமலை இப்ப பொது பலத்தை கண்டுபிடித்திருக்கிறார். அதற்கும் மேலாக அண்ணாமலை செய்தது என்பது அமித்ஷாவினுடைய பின்னணியினுடைய ஆசீர்வாதத்துடன் செய்யப்பட்டது என்பதை நான் மீண்டும் வலியுறுத்துகிறேன். ஓகே சார். இது தொடர்ந்து அடுத்தடுத்த கட்டங்கள் நடக்க இருக்கும். நாம் சொன்னது போலவே இந்த 2G கேஸ் வந்து சூடுபிடிக்க இருக்கிறது. தேர்தலுக்கு முன்னதாக நீங்கள் உங்களோட ப்ரெடிக்ஷன் ஜஸ்ட் பிஃபோர் அ வீக், ஒரு 7 நாள் கூட ஆகல நமக்கு கடைசி டெல்லிஸ் வந்து அதுல நீங்க சொல்லியிருந்தீங்க 2G கேஸ் அனல் பறக்கும், எழுதி வச்சுக்கோ அப்படின்னு என்கிட்ட சொல்லியிருந்தீங்க. அது போலவே நடக்கிறது. இதுல நான் அடுத்த டாபிக்கு அதுல ஒரு சின்ன விஷயம், ஒரே கோரிஜெண்டம், அடிஷனல் பாயிண்ட், அடெண்டா. அண்ணாமலைக்கும் மத்திய அரசாங்கத்திற்கும் இடையே இருக்கக்கூடிய உறவு, அது யார் இருக்காங்களோ அவரும் எனக்கு தெரிஞ்சவர். ஓகே, புரிகிறது. நீங்கள் பல ஒரு முக்கியமான ஒரு ஹை ப்ரொஃபைல் ஒரு தலைவர் சொல்றீங்க அப்படின்ட்டு. ஓகே, நான் அதுக்கு முன்னாடி இன்னொரு கேள்வியும் பார்க்கணும். நீங்க சீரீஸ் ஆஃப் மீட்டிங்ஸ் நடத்திட்டு வரீங்க. நம்ம பாக்குறோம், திரு அமித்ஷா அவர்களை சந்தித்தீர், அப்புறம் வந்து பியூஷ் கோயலை சந்திச்சீங்க, இப்போ சமீபத்துல JP நட்டா அவர்களை சந்திச்சீங்க. இந்த JP நட்டா அவர்களை சந்திச்ச போது நீங்க சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, திரு நட்டா அவர்களுக்கு தமிழக பாலிடிக்ஸ் மேல் இருக்கக்கூடிய அந்த நாலேஜ், அது புரிதல், அது வந்து என்ன மெய்சிலுக்க வைத்ததுன்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அவர் தமிழ்நாடு பாலிடிக்ஸ என்ன புரிஞ்சு வச்சிருக்கிறார்? வர தேர்தலுக்கு பாஜகவின் தமிழக வியூகம் என்னவாக இருக்கும்? கூட்டணி எப்படி அமைக்க போறாங்க? கூட்டணி தமாஷான்னு நம்ம ஏதாவது ரைட் டவுன் பண்ண முடியுமா? இல்ல எனி சீரியஸ் அட்டெம்ப்ட் பிஜேபி டூயிங் இன் தமிழ்நாடு? சீரியஸ் அட்டெம்ப்ட். They are doing very seriously thinking. அதை 3 பாகங்களாக டெல்லி லீக்ஸ் மூலமாக தமிழக சாணக்கியன் நேயர்களுக்கு, அருண் நேயர்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். 1, நட்டா அவர்கள் GK வாசனிடம் அதிகமாக பேசிவிட்டார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய தமிழகத்தில் அங்கம் வகிக்கக்கூடிய சிறு குறு கட்சிகள், பாமக, AC சண்முகம், பாரிவேந்தர் போன்றவர்களெல்லாம் பேசிவிட்டார். பிரேமலதா அம்மையாரிடம் பியூஷ் கோயல் பேசியாது, அதை நட்டாவிடம் சொல்லியாச்சு. நிர்மலா சீதாராமன் பேசி நட்டாவிடம் சொல்லியாச்சு. கன்சாலிடேட்டட் பொசிஷன் நட்டா தான் எடுக்க போறார். அந்த நட்டா எடுக்க போற சமயத்துல ஒரு கன்சாலிடேட்டட் பொசிஷன் வந்ததுன்னா, அது நட்டா வந்து பிப்ரவரி மாசத்தில் கண்டிப்பாக இப்ப ராமர் கோவில்ல பிஸியா இருக்காங்க எல்லாரும். பிப்ரவரி 1st வீக்ல ஒரு கன்சாலிடேஷன் வரும். அனைத்து சிறு கட்சிகளை எல்லாம் டெல்லியில் கூட்டி பாராளுமன்றம் நடக்கும் பொழுது
இதில் முக்கிய பங்கு வகிப்பவர்கள் 2 பேர்கள். அந்த 2 பேர் நான் சொல்ல தயாராக இல்லை. அந்த 2 பேர்கள் மூலமாக தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக ஒரு கூட்டணி அமைச்சு அதில் பாஜகவிற்கு ஒரு முக்கிய பங்கை கொடுத்து அதற்கும் சில அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சிகள் எல்லாம் சேர்க்கலாவா என்ற ஒரு யோசனையும் இருக்கிறது மத்திய அரசாங்கம். இது நடுவே நான் ஒரு டெல்லி லீக் சொல்ல வேண்டும் என்றால், சனிக்கிழமை இரவு ஞாயிற்றுக்கிழமை காலை டிடிவி தினகரன் டெல்லிக்கு வர இருக்கிறார் என்ற செய்திதான் எனக்கு கேள்விப்பட்டேன். அது ஒரு பிரேக்கிங் நியூஸ். இந்த கூட்டணி பேச்சுவார்த்தையில ஒரு புறம் நடக்க திரு டிடிவி தினகரன் வருகிறார் அப்படின்னு நம்ம பொருத்தி பார்க்கலாமா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. அவர் வரப்போறாரு, அதுக்கு மேல நான் தெரியாது. சரி, அதெல்லாம் கேள்விப்பட்டது. சோ அவர் பிஜேபி சார்புடைய யாரோடவும் பேசவில்லை. அதெல்லாம் நான் பேச முடியாது, அது எனக்கு தெரியாது. இப்போ எடப்பாடி பழனிசாமி சசிகலாவை கூட எடுத்துப்பாங்க, ஆனா ஓபிஎஸ்சி டிடிவி தினகரன் எடுத்துக்க மாட்டாரு. இப்போ ஒரு ரிகன்சிலியேஷன், இப்போ thus far you have gone, why can't we meet at one common ground? அந்த காமன் கிரவுண்ட் திமுக ஆன்டி டிஎம்கே பிளாட்ஃபார்ம், ஒரு என்லார்ஜ்டு அலையன்ஸ், அதெல்லாம் யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு 70% ப்ராசஸ் ஆயிடுத்து, இன்னும் 30% தான் முடியும். ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக்ல திஸ் மே பிளாசம். பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக்ல, பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக் அதுக்கு முடிச்சு விட்டார்கள். அதுல பார்க்க போனீங்கன்னா, இது அமித்ஷா செய்யக்கூடிய யோசனை. நரேந்திர மோடி இப்ப தமிழ்நாட்டில் இருக்கிறார், பற்பல இடங்களுக்கு செல்ல இருக்கிறார். அங்க வரக்கூடிய கிரவுண்ட் ரிப்போர்ட் எல்லாம் தெரிஞ்சிட்டு நாளை 19ஆம் தேதி இரவு தமிழக பாஜக தலைவர்களிடம் பேச இருக்கிறார். அப்பொழுது ஒரு முடிவை தமிழக பாஜகவிற்கு சொல்லி விடுவார். ஆளுநரிடமிருந்து சில குறிப்புகள் வந்து கொண்டிருக்கின்றன அரசியல் ரீதியாக. இன்று காலை கூட நான் கேள்விப்பட்டேன், ஆளுநர் சீஃப் செக்ரட்டரி ஒரு லெட்டர் போட்டிருக்காரு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ஃபண்ட்ஸ் வந்தது, அது எப்படி செலவிச்சிருக்கீங்க, அன்ஸ்பென்ட் அமௌண்ட் பேர் அதுக்கு, அதை ஃபைனான்ஸ் மினிஸ்டர் கேட்கறாங்கன்னு ஆளுநர் கேட்டிருக்காரு. அது ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் இன் கவர்னர் சீஃப் மினிஸ்டர் ரிலேஷன்ஷிப். ஸோ அதெல்லாம் வைத்து நம்ம கருத்து பார்க்க வேண்டியதா இருக்கு. அதாவது தமிழகம் வரும் பிரதமர் மோடி அவர்கள் திரு அண்ணாமலையுடன் தனிப்பட்ட முறையில் ஆலோசனை நடத்தவும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாமா? நிச்சயம் இருக்கு. கூட்டணி சொல்ல முடியாது, சந்திப்பு இருக்கிறது. ஏன்னா நேற்று கேரளாவுக்கு போயிருந்தார் பிஎம், கேரளால கூட்டணி பத்தி பேசியிருக்காரு. நம்ம அண்ணாமலை என்பவர் 60 degrees 36 degrees 24/7 politician. நரேந்திர மோடி 720 into 48 into 4 politician. 2 பேருமே சேர்ந்தாங்கன்னா ஒரு வம்பு வரும். 2 பேருமே களத்தை புரிந்தவர்கள். 13 வருடம் முதலமைச்சர், 10 வருடம் பிரதான் மந்திரி என்றால் சாதாரண காரியம் அல்ல. அருண், தயவு செய்து தவறாக எண்ணாதீர்கள். நரேந்திர மோடி ஒரு பார்வை பார்த்தாலே போரும். யாரோ ஒருத்தர் பார்க்க வந்தாங்களே, சீஃப் மினிஸ்டருடைய சன், அப்படி ஒரு நாடியை பிடிச்சு பார்த்தாரு, டொப்புன்னு கீழ் வந்துட்டாங்க, சாவியே சரணமையப்பான்னு. அதுதான் நரேந்திர மோடியினுடைய ஆதிக்கம், ஆக்கம், மகிமை, ஆளுமை. யார் அந்த சீஃப் மினிஸ்டர் சன் சார், தெரிஞ்சுக்கலாமா? சொல்ல மாட்டேன், அது உங்களுக்கே தெரியும். வேற ஏதாவது குறிப்பு இருக்கா? தென் இந்தியாவை நம்ம நேயர்கள் நம்மளை விட புத்திசாலி. ஓகே, புரிஞ்சது. 19ஆம் தேதி பிரதமர் அவர்கள் 7:45க்கு அந்த கேலோ இந்தியா ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு ராஜ்பவனுக்கு கிளம்புறாரு. 8 மணிக்கு ராஜ்பவன்ல இருக்காரு. அந்த ஃபுல் ஷெட்யூல்ல பார்த்தோம் அப்படின்னா 8 PM ஆன்வர்ட்ஸ் ரிசர்வ்டு நைட் ஹால்ட் அப்படின்னு போட்டிருக்கு. இந்த ரிசர்வ்டு அப்படின்ற வார்த்தையும் நைட் ஹால்ட் அப்படின்ற வார்த்தையும் தமிழக பாலிடிக்ஸ்ல இருக்கக்கூடிய பாஜகவுக்கு எதிரான கட்சிகளுக்கு ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தும்னு எடுத்துக்கலாமா? ஏன்னா பிரதமர் அவர்கள் ஃபுல் டைம் ரிசர்வ்டு ஃபார் தமிழ்நாடு பொலிட்டீஷியன்ஸ், தமிழ்நாடு பிஜேபி அப்படின்னு ஏதாவது ஒதுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? 10 மணி நேரம் தமிழகத்திற்கு என்று ஒதுக்கினால் அது 5 மணி நேரம் பாஜகவை பற்றித்தான் இருக்கும். உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால், அனைத்து என்டிஏ தலைவர்களை நாளை அனைத்து சந்தித்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. தமிழகத்தில் ஒரு புது முயற்சி நாளை முதல் ஏற்பாடு பட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. ஒரு
முன்னாள் முதலமைச்சர் பிரதமரை சந்திக்க இருக்கிறார். தமிழ்நாட்டினுடைய முன்னாள் முதலமைச்சர் கூட சந்திக்க இருக்கிறார். அதனுடைய தொடர்பாகத்தான் சனிக்கிழமை தினகரன் டெல்லி வர இருக்கிறார். அதாவது தேனியை சேர்ந்தவர் அவர் வந்து சந்திக்கிறார் அப்படின்னு அதெல்லாம் தெரியாது. நாளைக்கு பிரேமலதாக்கு டைம் இருக்கான்னு கொஞ்சம் செக் பண்ணிடுங்க. கண்டிப்பா சார், நீங்கள் சொல்லும் செய்திகள்லாம் பன்னீர் போல் மணக்கிறது. அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் பத்தி கேட்கணும்னு இருக்கேன் சார். அதானி காங்கிரஸ், இந்த அதானி சார் விட்டுறியா தயவுசெய்து விடுங்க சார். அதானி ராகுல் காந்தி தான் சொன்னா நம்ம ஏன் சார் சொல்லணும்? அவருக்கு பணம் கிடைக்கல. இங்கதான் நம்ம ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி கேட்க வேண்டியதா இருக்கு. மணிப்பூர்ல தனது பாரத் ஜோடோ நியாய் யாத்திரையை தொடங்கினார் திரு ராகுல் காந்தி. அங்க இருந்து கிளம்பி வரும்போது ஒரு முக்கியமான இம்பால் எடுத்து பேசும்போது அதானி பத்தி சர்ற மாதிரி விமர்சனம். வழக்கம் போல மோடி அவர்களையும் அதானி அவர்களையும் சம்பந்தப்படுத்தி அது நாட்டிற்கு எதிராக செய்கிறார்கள், நாட்டை விற்கிறார் அப்படிங்கிற மாதிரி பல விமர்சனங்களை வைத்திருந்தார். கடுமையான விமர்சனங்களை வைத்திருந்தார் திரு ராகுல் காந்தி. மறுபக்கம் பாக்குறோம், சுவிட்சர்லாந்துல டாவோஸ்ல வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபாரம்ல தெலங்கானா முதல்வர் காங்கிரஸை சேர்ந்தவர் ரேவந்த் ரெட்டி வந்து அதானி அவர்களுடன் சந்திப்பு. 12,400 கோடி ரூபாய் மதிப்பிலான மெமராண்டம் சைன் செய்யப்பட்டிருக்கிறது. எப்படி பொருத்தி பாக்குறது சார்? ராகுல் காந்தியோட கிரிப்ல காங்கிரஸ் முதல்வர்கள்லாம் இல்லை, எல்லாரும் சுயமா செயல்படுறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா? ராகுல் காந்தியை காங்கிரஸ் முதலமைச்சர்கள் சீரியஸாக எடுத்துக்கொள்வது கிடையாது. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிரிப்பு நடிகர்கள் விவேக், வடிவேலு, அப்புறமா வந்து கவுண்டமணி அந்த மாதிரி தான் எடுத்துக்கிறாங்களே தவிர ராகுல் காந்தியே they don't take him seriously. காரணம் என்ன என்று கேட்டால் அசோக் கெஹ்லட், பூபேஷ் பஹல், ரேவந்த் ரெட்டி, கமல்நாத் இவங்க எல்லாமே அதானி பக்கம் இருந்தாதான் கொஞ்சம் டப்பு பாக வச்சிருந்தி ஐயா லேது டப்பு லேது அக்கட. அந்த டப்பு எப்படி வரணும்னு சொன்னா கைகோத்தாகணும். இது ராகுல் காந்தி செய்யக்கூடிய தந்திரமா? ஒரு பக்கம் நான் அதானியை போட்டு அடிச்சுட்டே இருக்கேன், நீங்க வாட்டில் வேலை செய்யுங்க, எவ்வளவு கட்டு வருதோ நீங்க கட்சிக்கு எடுத்துங்க, ஆனா நான் திட்டிட்டே இருப்பேன். இதே அதானியை அவங்க அப்பா தானே வளர்த்து விட்டாரு. இதே தொழில் அதிபர்களை அவங்க பாட்டி தானே வளர்த்து விட்டாங்க. இதே தொழில் அதிபர்களை அவங்க அம்மா தானே வளர்த்து விட்டாங்க. இதே தொழில் அதிபர்களை மன்மோகன் சிங் தானே வளர்த்து விட்டாரு. என்ன அதுக்கு ஒரு ரீசன் வேண்டாமா? அதுக்கு ஒரு பின்னணி வேண்டாமா? சோ இதெல்லாம் வைத்து பார்த்தால் ஒரே ஒரு உதவி சொல்றேன், ராகுல் காந்தி ஒரு கேளிக்கை மன்னராகிவிட்டார். அதானியை பற்றி பேசுவது, மாநில முதலமைச்சர்கள் அதானிக்கு ஆதரவு செய்து பேசுவது, இரட்டை வேஷம். ராகுல் காந்தி திடீரென்று ஸ்மிருதி இரானியை பார்த்து கண்ணடிப்பது, நரேந்திர மோடி கட்டிக்கொள்வது, பேசுவது ஒன்று செய்வது ஒன்று. இல்லை என்றால் டாக்டர் மன்மோகன் சிங்கினால், பிரணாப் முகர்ஜினால் ஆதரிக்கப்பட்ட கையெழுத்து போட்டப்பட்ட ஒரு அவசர சட்டத்தை கிழிச்சு போடுவது, இந்த டிராமா பண்றத தவிர வேற என்ன பண்ற சொல்லுங்க பாப்போம். ராகுல் காந்தி யாருங்க சீரியஸா எடுத்துக்கிறாங்க? வட இந்தியால 9 மாநிலங்கள் நான் பெருவதும் பேசக்கூடியதை காங்கிரஸ் தலைவர்கள் கூட கண்டு கொண்டு இருப்பார்கள், காணுவார்கள், படிப்பார்கள், பேசுவார்கள். கேளிக்கையாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. ராகுல் காந்தி என்பவரை அங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ்காரனே சீரியஸா எடுத்துக்கிறது இல்லையே. உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால் மிலன் தியோரா, நேற்று காங்கிரஸை விட்டு வெளியே சொன்ன மிலன் தியோரா என்னிடம் சொன்னது, நான் இன்னொருத்தர் மிலன் தியோராவுடைய தகப்பனார் முரளி தியோராவை நான் நன்றாக அறிவேன். மிலன் தியோரா சொன்ன ஒரே வார்த்தை, இண்டஸ்ட்ரீஸ் தான் பணம் தராங்க கட்சிக்கு, அவங்களே போய் விரோதிச்சுக்க முடியுமா? இப்போ ஒன்னேன்னு கேட்கிறேன், எனக்கு வந்து ரங்கராஜ் பாண்டே மாசத்துக்கு சம்பளம் தராரு, அருணுக்கு சம்பளம் தராரு. நம்ம போய் ரங்கராஜ் பாண்டே திட்ட முடியுமா? he is my pay master, you are his pay he is your pay master. அவனை போய் கிழிக்கிறது, சண்டை போடுறது, அதுதான் மிலன் தியோரா சொன்னார். ராகுல் காந்தி கொஞ்சம் இங்க லூஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னார், ஓப்பனாவே சொன்னார். ஓகே, சோ வந்து காங்கிரஸுக்குள்ள ராகுல் காந்தி அவர்களுக்கும் மற்ற தலைவர்களுக்கும் ஒரு சிங்க் இல்ல அப்படின்றத புரிஞ்சுக்கலாம்.
சிண்டு இருந்துன்னா ஏன் நம்ம கமல்நாத் வந்து சரத்பார் எங்க 2 மணி நேரம் பேசுறாரு அதானியோட. சரத்பார் பேசினப்ப இந்த மாநில கட்சி தலைவர்கள் ரீஜனல் சட்ராப்ஸ் எல்லாம் ஏன் சார் அதானி பக்கம் போயிட்டாங்க? ஏன் சார் ரேவந்த் ரெட்டி போனாரு? அதுக்கு செப்பண்டி காரணம் தெரியலையே சார். ஃபைனல் கொஸ்டின் டு வைண்ட் அப் திஸ் செஷன் சார். நீங்க அதானி பத்தி பேசி அதானி நீங்க- காங்கிரஸ் ராகுல் நீங்க- காந்தி நீங்க- பேசினாரு. tension ஆயிடுச்சு. நீங்க ராகுல் காந்தி சொன்னாலும் நம்மளுக்கு ஏன் தெரியுமா, அவர் அரசியல்வாதியே இல்லைங்க சார். 9 மாநிலம் இருக்கிறது அருண். நான் என்னை தவிர காங்கிரஸுக்கு அதிகமாக செய்தி சேகரித்தவன் கிடையாது, காங்கிரஸை பற்றி எழுதினவன் கிடையாது. மொத்தம் 350 ரெசல்யூஷன்ஸ் ஐ ஹவ் டன் பை ஹார்ட். 8 AICC செஷன்ஸ். PV நரசிம்மராவ், கமலாபதி திரிபாதி, அப்துல் ரஹ்மான் அந்துரை, வசந்த் சாத்தே, கே பிரம்மானந்த ரெட்டி, கே விஜயபாஸ்கர் ரெட்டி சமயத்தில் இருந்து ராஜசேகர் ரெட்டி முட்டும் எத்தனையோ தீர்மானங்கள் எழுதியது டாக்டர் பிரணாப் முகர்ஜி. அவரிடம் நான் நெருங்கி பழகி இருப்பவர். அவர் சொன்ன ஒரே ஒரு கருத்து, காங்கிரஸ் செத்து போயிடுச்சுன்னு சொல்ல 2012. இப்போ 11 இயர்ஸ் ஆச்சு, இன்னும் எங்க உயிரோடு இருக்குது. ஃபைனல் கொஸ்டின் சார். நீங்க ராகுல் காந்தி அவர்கள் அதானி பத்தி பேசினா டென்ஷன் ஆறீங்கன்றனால ஒரு லைட்டர் கொஸ்டின். அதிமுக எனி டெவலப்மெண்ட்ஸ் இருக்கா சார்? அதிமுக ரிலேட்டட் இல்ல டெல்லியில பிஜேபி அலையன்ஸ் அது போன்ற விஷயங்கள்ல இருக்கிறது. அதை வெளியே சொல்லுவதற்கு தவறான டைம் இருக்கிறது. பியூஷ் கோயல் எடப்பாடி பழனிசாமியுடன் தொடர்பில் இருக்கிறாரா என்று நீங்கள் கேட்காமல் என்னை வாயிலிருந்து வரவழைக்கிறீர்கள். இருக்கிறது, சில தொடர்பாளர்கள் மூலமாக இருக்கிறது. சோ பாஜக மேலிட தலைமை ஸ்டில் ட்ரைங் டு அதெல்லாம் டெல்லி லீக்ஸ் பிளஸ். நான் டெல்லி லீக்ஸ் ஒண்டி சொல்லி முடிச்சிடுறேன். டெல்லி லீக் ஸ்பெஷல் என்னன்னு கேட்டீங்கன்னா, பியூஷ் கோயல் தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டு அந்த குழு பற்பல திட்டங்களை எல்லாம் செய்திருக்கிறார்கள். நடக்குமா நடக்காதா, நிற்குமா நிற்காதா என்பதெல்லாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். அதுதான் டெல்லி லீக்ஸ். அது நரேந்திர மோடியினுடைய ஆசிகளுடன், அமித்ஷா ஆசிகளுடன், நட்டா ஆசிகளுடன் செயல்படுகிறதா தெரிந்து கொள்ள வேண்டும். ஆனாலும் ஒரே ஒரு டிப் ஓட்டி தந்துடுறேன். வரக்கூடிய நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் 31 ஜனவரி மாதம் ஆரம்பிக்கக்கூடிய கூட்டத்தொடரில் வெள்ளிக்கிழமை அன்று முதல் 3 4 தமிழகத்தினுடைய அரசியலை ஒரு முடிவு கொடுத்து விடுவார்கள். அதற்கு முக்கிய காரணமாக இருப்பது, பாலமாக இருப்பது அதிமுக எடப்பாடி பழனிசாமிக்கும் பாஜகவிற்கும் 2 மாநில கட்சி தலைவர்கள். அவர்களை எல்லாம் தாங்கள் பேட்டி கண்டால் விஷயம் வெளில வந்துடும். சோ ஒரு கிளியர் பிக்சர் பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக்ல கிடைக்கும்னு சொல்றீங்க. ரொம்ப நன்றி சார். இத்தனை நேரம் நம்மோட இந்த டெல்லி லீக்ஸில் பல விஷயங்கள் குறித்து விரிவாக தெளிவாக பேசியதற்காக நமஸ்கார். தேங்க்யூ.